அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாமே ஒரு அகைன் ஒரு பை சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 876 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஒரு 278 பாயிண்ட்ஸ். அதாவது நமக்கு ஒரு பை சைடு போயிட்டு இருக்கு. கேப் அப் நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஓகேங்களா. கேப் அப் நடந்தது எப்போ அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 8. ஸோ நேற்று மட்டும் கொஞ்சம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால நமக்கு கொஞ்சம் கீழே இறங்குனது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பை சைடு போயிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வரி எல்லாம் நிறைய குறைச்சதுனால, அமெரிக்கா சைட்ல இருந்து வரி குறைச்சதுனால இதோட ஃபோர்காஸ்ட் எஃப்ஐ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2027 ஃபோர்காஸ்ட் 6.9% நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் நல்லாவே ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஒரு 2% மேலே க்ரோத் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% மேலே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஒரு 2%க்கு மேலே க்ரோத் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கூட மேலே வந்திருக்க வேண்டியது. நிஃப்டியில பெருசா கை கொடுக்காத ஒரு செக்டார் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஐடி செக்டார் ஒரு 3 நாளாவுமே தொடர்ந்து நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டல் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று டிசிஎஸ் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா வந்தது. ஸோ டிசிஎஸ் ரிசல்ட் வந்துட்டும் கூட இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கிட்டத்தட்ட ஐடி செக்டாரெல்லாம் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காலையில ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, ஏன்னா ட்ரம்ப் நியூஸ் கொஞ்சமாச்சும் பேசணும்ல. ட்ரம்ப் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஆயில் அதை என்ன சொல்றது அப்படின்னா கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஈரான் கிட்ட நாங்கள் கேட்கவே தேவையில்லை, நாங்கள் ஆயிலை தாராளமாக நாங்கள் எடுத்துக்குவோம், இந்த மாதிரி ஷிப்புக்கெல்லாம் நாங்கள் பே பண்ணி தான் கொண்டு வரணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதாவது ஆயில் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குன்னா டிமாண்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டெக்னிக்கல்ஸில் பார்க்குறப்ப நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் இன்னும் இறங்காததுக்கு ஒரு காரணம் நிறைய இருக்கு. ஏதாவது இந்த மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி 6.9% வரைக்கும் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது HDFC பேங்க், ஸோ இந்த மாதிரி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா ஒரு பாசிட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஸோ அதன் மூலியமா கொஞ்சம் பாசிட்டிவ்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீடைல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கிரீன் தான். ஐடி செக்டாரை தவிர, ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் ரெட் கலர்ல க்ளோஸ் ஆயிருக்கே தவிர, ஸோ மற்றபடி ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், ரிலையன்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபின் செக்டார், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கம்யூனிகேஷன் எல்லாமே நல்ல ஒரு கிரீன் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதுல ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடானி போன்ஸ், அடானியன்ட் இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்கு அப்படின்னா, வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நல்லாவே ஒரு க்ரோத்ல இருக்கு. 6.63 பாயிண்ட்ஸ் பக்கம் ஏறி ஒரு 0.19% பக்கம் நமக்கு க்ரோத்ல தான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8க்கு அப்புறம் ஒரு பை தான் போயிட்டு இருக்கு. கீழே இறங்கல வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஓவராலாக எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்கு MSCI. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் காலையில இருந்தே இருந்தது. அதாவது 9:15 9:18 சம்திங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அப் டு 3:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் NSEல பார்த்தோம் அப்படின்னா 3288 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2644 பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் 544. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதோட நமக்கு பாசிட்டிவ் ஒரு 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அன்சேஞ்ச் 100. 52 வீக் ஹைல 64 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வெறும் 9 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு 52 வீக் லோல ஸ்டாக்ஸ் எதுவுமே வரல. அதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹைல தான் இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார். இப்போ ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஐடி செக்டார் மட்டும் நமக்கு 1.83% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மற்ற எல்லா செக்டாருமே பாசிட்டிவ் தான். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான் FIDIS இன்னைக்கு வந்திருக்கிற ரிசல்ட்ல, அதாவது ஈவினிங் ரிசல்ட் வரும் பாத்தீங்களா, ஒரு 6:37 o'clock NSE அப்டேட் பண்ணுவாங்க.
அதில் எஃப்ஐயும் கேஷில் பை பண்ணி டிஐயும் கேஷில் பை பண்ணி இருந்தது அப்படின்னா ஸோ மண்டே வந்து தொடர்ந்து அந்த பை வந்து நம்ம வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணலாம். நான் டெலிகிராம் சேனல் கூட அப்டேட் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் வந்து நடந்தது, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அந்த மார்க்கெட் வந்து. ஸோ சேம் கண்டிஷன் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மறக்காம அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து ஈவினிங் தான் அவங்க வந்து ரிசல்ட்னு கிடையாது, அதோட டேட்டாஸ் வந்து ஈவினிங் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்றப்ப ரெண்டு பக்கமே பையர்ஸ் இருந்தாங்கன்னா, இது வரைக்கும் கூட எஃப்ஐ பை பண்ணல, தொடர்ந்து வந்து செல்லிங்ல தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பையிங்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டு பக்கமே கேஷ் மார்க்கெட்ல பை வந்தது அப்படின்னா ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்டும் தொடர்ந்து வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம், இது ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் நாம. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா, இந்த 3 மட்டும் தான் நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்க தவிர மற்ற எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ், ஏச்சர் மோட்டார், ஐசிஐசி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இண்டியா, சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக்கப். ஸோ ஓவராலா நமக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ்ல 3 வந்துருச்சு. இதுல டாப் லூசர்ஸ்ல கோல் இண்டியா அண்ட் சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ எப்படிங்க மூவ்மெண்ட் கொடுக்கும்? இப்போ நிஃப்டி ஆனால் பிரேக் அவுட் தான். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்ல 24,038 ஒரு ஹை வந்து கிரியேட் ஆனது. ஸோ அந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் மாதிரி விழுந்து மறுபடியும் ஒரு அப்சைட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு 24,051. அதாவது நேற்று ஹையும் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு ஹையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,906 இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். சப்போஸ் நமக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டலாம், நல்லா மேலே வந்தது, வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பாசிட்டிவ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் டைம்ல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 24,418. ஸோ இந்த 24,418 வந்து எப்படி எடுத்தேன், எந்த ஒரு பேசிக்ஸ்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இந்த இடம் அதாவது மார்ச் 6க்கும் மார்ச் 10க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங்ல தான் ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கு. ஓகேங்களா? 24,418 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கேப் ஃபில்லிங் ஏரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் சேம் கண்டிஷன் தான். நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 55,754. ஸோ நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் ஏரியா இந்த இடம் 55,704 வரைக்கும் ஹையா பிரேக் அவுட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 57,704. ஸோ நமக்கு செல்லிங் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி செல்லிங் ஆகலாம். இருந்தாலும் ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு பை போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ட்ரம்ப் வந்து காலையிலே சொன்ன நியூஸுக்கு கொஞ்சம் செல்லிங் ஆயிருக்க வேண்டியது, பட் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா பையிங் வந்து இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மண்டே வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? மண்டே ஏதாவது ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான். ஸோ இப்போதைக்கு பை போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல செல்லிங்கை பத்தி பேச வேணாம். ஓகேங்களா? ஹையா பிரேக் அவுட் பண்ணா அப் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு கூட ஸோ நமக்கு வந்து செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போஸ் ஜோனுங்கிறது 55,754. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா 26,097ங்கிறது சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா இந்த இடம் 26,605 கேப் ஃபில்லிங் கிடையாது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி கேண்டல் லோ ட்ரா பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும். ஸோ சேம் கண்டிஷனில் தான் இங்கேயும் ட்ரா பண்ணியிருக்கேன். 26,605ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டில நல்லா வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 13,749 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். சென்செக்ஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 77,111. ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 78,844. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வரைக்கும் வந்துட்டு இறங்கிறதுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு இந்தியா விக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இந்தியா விக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 18.85 வரைக்கும் இறங்கியிருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7% வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இறங்கினது 15%-ஆ இருக்கட்டும், மார்ச் 10 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19%-ஆ இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்லாம் இறங்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த நாளே நமக்கு வந்து மேலே வந்துடுச்சு. மேலே அதாவது ஒரு நியூஸ் மூலியமா கொஞ்சம் மார்க்கெட் ஃபியர்ல இருந்து அங்கே கொஞ்சம் ஃபியராக இருக்கிற மாதிரி தான் காட்டுனது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கேப் அப் விழுந்தது பார்த்தீங்களா ஏப்ரல் 8 அன்னைக்கு வந்து 20% இறங்குனது. அதுக்கப்புறம் கூட நமக்கு இப்போ இன்னைக்கு ஒரு 7% வந்து இறங்கியிருக்கு. ஸோ மைண்ட் செட், பீப்புள்ஸோட மைண்ட் செட் ஒரு
ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி இருந்தால் தான் ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு 16 எல்லாம் வந்தது அப்படின்னா நல்லாவே இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 6.9% வந்து growth கொடுத்துருக்கனால நமக்கு இந்தியன் ருப்பியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு 92.70 தான் இருக்குது, பெரிய அளவுலையும் வீக் ஆகலை. ஸோ ஓவராலாக நமக்கு இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு, 92 சம்திங் இந்த ஜோனில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் 92 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்ததா அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படிங்க இருக்கு அப்படின்னா மார்னிங்கில் சொன்ன மாதிரி தான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டலுக்கு மேலே க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சா பை சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 9315 வரைக்கும் வந்துடுச்சு ஓப்பன் ஆன இடத்துல இருந்து. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9556 வரைக்கும் வந்துட்டு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதையும் பிரேக் அவுட் கூட பண்ணிட்டு போகலாம். ஒரு நார்மல் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு பெரிய மூமெண்ட்ங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் முடிஞ்சு அடங்கி ஓவராலா இன்னைக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200-300 பாயிண்ட்டுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9099. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா 9556 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆனா ஸோ அந்த கண்டிஷன் தான் மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஜோன்ல. இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட நெக்லைனுங்கிறது இந்த இடம் தான். ஸோ இதோட நெக்லைனுங்கிறது இந்த ஜோன். இப்போ 252.7 பிரேக் அவுட் பண்ணா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது நமக்கு 257.6. ஓகேங்களா, 257.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 257. ஏன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே நெக்லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணா ஸோ நல்ல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நேச்சுரல் கேஸ்ல வந்து கிடைச்சிரும். ஸோ அங்கேருந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம வந்து நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு சில்வர் தான் கொஞ்சம் வந்து சைட்வேஸ் மாதிரி தெரியுது, காலையிலேருந்தே கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 1,50,978, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,54,494. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாதான் மறுபடியும் பை போகும். இல்லைன்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாலட்டிலிட்டி தான் நடந்துட்டு இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலையுமே. ஸோ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வரும் சேம் கண்டிஷன் தான். இப்போ 2,33,582 சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,44,033. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ஸாக்டா நியர்பை ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் ஸோ நமக்கு ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் தான் நமக்கு வந்து சில்வர்ல வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை சைடு வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. க்ளோசிங்கும் மேலே வச்சு கிட்டத்தட்ட 275 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் growth கொடுத்தது. இப்போதைக்கு வந்து 5.73ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி growth கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்கலாம் என்ன ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய டெலிகிராம் சேனல் வந்து ஃபேக் சேனல் இருக்கு என்னோட ஃபோட்டோஸ் அண்ட் நேமை வச்சு. அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்கு. அதாவது ஆப்ஷன் ஸ்டாக் மார்க்கெட், ஆப்ஷன் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அனலைசிஸ்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டெலிகிராம் சேனல்லாம் 3000 ஃபாலோவர்ஸ் 3000 சில்லற ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் அவங்க டெலிகிராம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 28,000 ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பே பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா, பே பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏற்றிக்குவாங்க. ஸோ நான் வந்து எதுலையுமே பே பண்ணது கிடையாது இது வரைக்கும். சப்ஸ்கிரைபரை ஏற்றணும், ஃபாலோவர்ஸை ஏற்றணும், அந்த மாதிரி எல்லாம் எதுலையுமே பே பண்ணது கிடையாது. யூடியூப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுதான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நம்ம தேவையில்லாமல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. ஸோ அதாவது என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபேக் டெலிகிராம் சேனல்ல அமௌண்ட் வந்து 20,000 கட்டினா 40,000 ஒரு மணி நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய என்னோட நேம்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சா ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதுலேயே ரிப்போர்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், பிளாக் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். அதையும் மீறி யாராவது ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கணேஷ் பேசுறேங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, இந்த மாதிரி நாங்கள் மாற்றி தரோம், இல்லைன்னா நாங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம், அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மொதல் வேலையை என்ன பண்ணணும் அப்படின்னா
வீடியோ காலில் வர சொல்லுங்கள். யார் உங்களுக்கு எந்த கம்பெனி ஃபோன் பண்ணி அவங்கள ஏமாத்த நினைச்சாலும் அதுக்கு ஒரே வழி, வீடியோ காலில் வர சொன்னீங்கனாலே போதும். இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி வரமாட்டோம், நாங்கள் வந்து கம்பெனியோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களை அந்த மாதிரி வந்து வீடியோ காலெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மகிட்ட அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதிலெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வீடியோ காலில் வர சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. நான் என்னோடதுன்னு மட்டும் கிடையாது, ஸோ நிறைய யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மண்டே வந்து தொடர்ந்து கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியாவுக்கு 18.85, யூஎஸ்டியும் ஐஎன்ஆரும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.